ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ யூ. திஸ் இஸ் பாலா சைக்கிள் வேர். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா இந்த கிட்ஸ் பண்ண செயல் அந்த மாதிரி. ஏன்னா அவங்களோட சேவிங்ஸ் காசை வச்சு ஃபர்ஸ்ட் சைக்கிள் பை பண்ணுறாங்க. 2 இயர்ஸே அது அவங்களோட சேவிங்ஸு. அவங்க பேரண்ட்ஸும் இதுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன்னா ஒரு சைக்கிள் வாங்குறது எவ்வளோ கஷ்டம். இந்த கிட்ஸோட பேரண்ட்ஸ் நினச்சிருந்தா சைக்கிள் அப்படியே வாங்கி கொடுத்துடலாம். ஏன்னா 2 இயர்ஸாக அவங்ககிட்ட காசை கொடுத்து சேவிங்ஸ் பண்ணி அவங்க ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்து இப்போ வந்து அவங்களோட மணியில் வந்து சைக்கிள் வாங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ப்ரௌடாக இருக்கும். இந்த கிட்ஸுக்கும் சரி, இது வந்து ஒரு ரீக்ரியேட் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா 2025 மே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிட் வந்து வாங்கியிருந்தாரு. அதுமாதிரி அதுக்கு லாஸ்ட் இயர் 2024 பார்த்தீங்கன்னா ஏப்ரல் அன்னைக்கு ஒரு கிட் வாங்கியிருந்தாரு. அந்த ஒரு சேவிங்ஸ் மைண்ட் வந்து ரொம்ப கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா இந்த அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணி அவங்க காசில் வாங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். இந்த வீடியோ அவங்க ஃபியூச்சரில் பார்த்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் உங்கள் கிட்ஸ் சின்ன சின்ன பசங்க இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுறாங்களா? அவங்க இன்னும் மோட்டிவேட் பண்ணுங்கள். அது ஒரு மொபைல் கொடுத்து அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி சேவிங்ஸ் மைண்டை கொண்டு வந்து அவங்கள வந்து நல்ல விதமாக கெடுங்க. ஓகேங்களா? அப்போ வந்து அவங்க ஃப்யூச்சரும் பெட்டராக இருக்கும். அவங்களோட அந்த போகிற வழியை வந்து நீங்கள் தான் உருவாக்கி கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கே தெரியும், சைக்கிள்லாம் கிடையாது. நீங்கள் காலில் பிறந்து வந்தால் கூட கிடைக்காது. இப்போ வந்து சைக்கிள் இருந்து பேரண்ட்ஸ் வந்து ஈஸியாக வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போலாம் பார்த்தா பேட்டரி சைக்கிள் 40,000 50,000 சொன்ன கூட ஈஸியாக வாங்கி கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது நிறுத்திட்டு அவங்களோட சேவிங்ஸ் 1 இயராக ஒரு 6 மந்த்தாக அவங்களோட சேவிங்ஸ் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எதனா போட்டு வாங்கி கொடுங்க. அப்போ இன்னும் அந்த பொருள் வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்க, ரொம்ப லைக் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க. வெளியில் கூட இப்போ யாரும் விளாடுறது இல்லைங்க, எல்லாம் ஃபோனில் தான் விளாட்ருக்காங்க. ஒரு சைக்கிளை வாங்கி கொடுங்க, ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக வைங்க. சைக்கிளை வந்து இன்னும் வந்து ட்ரெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ சைக்கிள் யாரும் ஓட்டத்தில் ஒரு 10 வயசு 9 வயசு பசங்களாம் பைக் வச்சு சுற்றின்னு இருக்காங்க, டிஎஸ் 50 ஸ்கூட்டரை வச்சுட்டு. அதெல்லாம் பண்ணுறத ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணிட்டு ஒரு சைக்கிளை வாங்கி கொடுங்க, ஓட்டுட்டோம். கண்டிப்பாக ஒரு ரீசைக்ளிங் பண்ணலாம். இதுக்கப்புறம் நிறைய சைக்கிளிங், ஏன்னா கிட்ஸ் இப்போ சைக்கிள் ஓட்டுறத ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ அடல்ட் ஆஃபீஸ் போகிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க. வீடியோ பார்க்குற உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்களா? அவங்களுக்கு ஒரு 3 வயசு ஆகுதா? ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டாய்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறது விட்டு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்கள். சேவிங்ஸும் ட்ரெயின் பண்ணி நீங்கள் அவங்க காசு மூலியமாக வாங்குவீங்க. கண்டிப்பாக அவங்க வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்க கிட்ஸுக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்ததில்ல, சேவிங்ஸ் எதுவும் அந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் இருக்க கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையிலையும் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் மட்டும் தான் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வாங்கி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்மள மாதிரி பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரில. சப்போஸ் பண்ண நல்லது. மற்ற எல்லா ஷாப்லேயும் காயின்ஸ் அக்செப்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு இன்னும் நிறைய கிட்ஸ் நம்ம ஷாப்பை தேடி வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் மீ ரியா. பை பாய். டேக் கேர்.